திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1960களின் காலகட்டங்களில் வெளிவந்து கொண்டிருந்த எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கு அன்றைய திரையுலகினர் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு ஏகோபித்த வரவேற்பும் பெரிய எதிர்பார்ப்பும் நிறைந்திருந்த காலமாக இருந்ததென்றால் அது மிகையன்று. அந்த வகையில் 1960களின் பிற்பகுதியில் அதிக பொருட்செலவில் எம்ஜிஆரை தயாரித்து இரட்டை வேடங்களில் நடித்து இயக்குனர் கே. சங்கரால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி சித்திரமாக வெளிவந்த திரைப்படம்தான் அடிமை பெண். பல சவால்களையும் சங்கடங்களையும் கடந்து உருவாக்கப்பட்ட இந்த அடிமை பெண் திரைப்படம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஷெர்ஹாட் பாலைவனத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருந்தது. கண்ணு கெட்டிய தூரம் வரை மணற்பரப்பை தவிர வேறொன்றும் தெரியாத இந்த பாலைவனத்தில் தங்குவதற்கு வசதியான இடங்கள் கிடையாது, சாப்பிட நல்ல ஹோட்டல்கள் கிடையாது, ஏன் குடிக்க சரிவர தண்ணீர் கூட கிடைக்காது. மேலும் வியர்வையால் குளிப்பாட்டிவிடும் அளவிற்கு பகலெல்லாம் சுட்டெரிக்கும் வெயில், இரவில் நரிகளின் ஊளைச்சத்தம் ஒருபுறம் என்றால் ஒட்டகங்களின் காலிலும் கழுத்திலும் கட்டப்பட்டிருக்கும் சலங்கைகள் எழுப்பும் சலக் சலக் சத்தமும் இணைந்து புதிதாக அங்கு செல்பவர்களை குலை நடுங்க செய்துவிடும். மேலும் அங்குள்ள சிலர் சர்வசாதாரணமாக காணப்படும் கொடிய விஷம் கொண்ட பாலைவன பாம்புகளை பற்றி படக்குழுவினரிடம் சொல்ல பயம் அதிகரித்த நிலையில் எம்ஜிஆர் மட்டும் குறிப்பிட்ட சில காட்சிகளை அங்குதான் எடுக்க வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தார். எவ்வளவு பயங்கரமான இடமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தாலும் சரி, நான் நினைத்திருந்தபடி படப்பிடிப்பை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் தீர்க்கமாக இருந்த எம்ஜிஆருக்கு இந்த சிரமங்கள் எல்லாம் பெரும் சவாலாகவே இருந்தாலும் அவற்றையெல்லாம் புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டு தன்னோடு வந்தவர்கள் யாரையும் கூடுமானவரை இந்த சிரமங்கள் எதையும் சந்திக்காதவாறும் பார்த்து கொண்டிருந்தார். தண்ணீர் கிடைக்காத அந்த பாலைவனத்திற்கு 40 மைல் தூரத்திலிருந்து இளநீரும் கோகோ கோலா பானமும் வேண்டிய அளவிற்கு வரவழைத்து படக்குழுவினருக்கு எந்த சிரமமும் ஏற்படாதவாறு முன்னேற்பாடுகளை திட்டமிட்டு செய்திருந்தார் எம்ஜிஆர். 1000க்கும் மேற்பட்ட ஒட்டக கூட்டம் சம்பந்தப்பட்ட காட்சிகளை எல்லாம் காலையிலேயே படமாக்க சொல்லிவிடுவார் எம்ஜிஆர். ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் இந்த ஒட்டகங்களுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் வாடகை. அதில் சவாரி செய்பவர்களுக்கு தனி சாப்பாடு. வேறு மொழி ஏதும் அறியாத அவர்களிடம் ஒவ்வொன்றையும் ஹிந்தியில் சொல்லித்தான் விளங்க வைக்க வேண்டும். சினிமா பற்றி அதிகம் அறிந்திராத, படப்பிடிப்பு பற்றி துளியும் தெரிந்திராத அவர்களை எப்படி நடிக்க வேண்டும் என படப்பிடிப்பு குழுவினர் பொறுமை இழக்கா வண்ணம் சொல்லிக் கொடுத்து படப்பிடிப்பை வெற்றிகரமாக நடித்து முடித்ததற்கு எம்ஜிஆர் என்ற அந்த மாபெரும் கலைஞனின் புன்முறுவலோடு கூடிய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையுமே ஆதாரம் என்றால் அது மிகையன்று. 1969ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த அடிமை பெண் திரைப்படம் அந்த ஆண்டின் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தமிழ்நாடு அரசு சினிமா விருதினை வென்றதோடு வசூல் ரீதியாக ஒரு மாபெரும் சாதனை வெற்றியையும் பதிவு செய்திருந்தது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.